Hi friends, welcome to Sa's Kitchen. என்னென்று பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்க புரிஞ்சிருக்கும், நான் சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும். பிரியாணி, இது வெஜிடபிள் பிரியாணி. தனியாக மரக்கறி மட்டும் போட்டு நான் செய்திருக்கிறேன். அநேகமாக மற்ற நான்வெஜ் பிரியாணி சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதை விட இது சுவையாக இருக்கும். தனியாக மரக்கறி மட்டும் வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு பிகினர்ஸ் உங்களுக்கு முதல்ல சமைக்க துவங்குறாக்களுக்காக நான் முழு பொருட்களையும் காட்டியிருக்கிறேன். பாருங்க, தாளிக்கிறதுக்கு முதல்ல என்ன பொருட்கள் வேணும்னு பாருங்க. பெருஞ்சீரகம், சோம்பு ஒரு தேக்கரண்டி, சின்ன நெண்டகால ஒரு 5, இது பிரியாணியில கராம்பு ஒரு 4, அன்னாசிப்பூ ஒரு 2 உடைஞ்சிருக்கிறதால நான் 2 எடுத்திருக்கிறேன். பெருஞ்சீரகம், ஏலக்காய், பிரியாணியில அன்னாசிப்பூ, பட்டை, கருவாப்பட்டை 2-3 துண்டு, கராம்பு, அவ்வளோ பொருளும். அடுத்தது 2 இலக்கு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட், பிரியாணி மசாலா, தக்காளி, இவ்வளோ பொருளையும் நான் எடுத்திருக்கிறேன். தயிர் எடுத்திருக்கிறேன். தயிர் ஒரு 2 தேக்கிறேன், மேசக்கரண்டி எங்களுக்கு போதுமானது. அடுத்தது சோயா மீட். சோயா மீட் ஒரு 100 கிராம் எடுத்து, 100 கிராம் இல்லை, அதை விட குறைவாக இருக்கும், 50 கிராமும் பெருமணிக்கிறேன். 50 கிராம் எடுத்து ஊற வச்சு 2 தரம் கழுவி புளிஞ்சு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி கொள்ளுங்க, ஒரு மணம் மணக்கும். அடுத்தது 2 பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு அவரைக்காய், அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம், இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை விட எங்களுக்கு எண்ணெய் தேவை, நெய் எடுத்திருக்கிறேன். இந்த வெட்டின 2 பெரிய வெங்காயத்தை விட நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அந்த மேல் பக்கத்தை மட்டும் எடுத்து பெருசு நீளமா வெட்டி வச்சிருக்கிறேன். நீளமா மெல்லிசா வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது 1.5 துண்டு பாசுமதி ரைஸ் எடுத்து ஒரு 20 நிமிட நேரம் ஊற விட்டு வச்சிருக்கிறேன். மற்றதெல்லாம் செய்தண்டு வரைக்கும் 30 நிமிடம் ஆயிரும். இப்போ 20 நிமிடம் ஆயிட்டு 20 நிமிட நேரம் ஊற வச்சிருக்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் இன்னும் செய்கிறேன் முதல் பார்த்துக்கொள்ளுவோம். இப்போ ஒரு சின்ன காய்ச்சி ஒன்றை வச்சுட்டு அந்த வேறையா எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா வெங்காயம், அதை நான் பொரிச்சு எடுக்க போறேன். அது பிரியாணி செய்தா பிறகு நான் மேலால தூவி கொள்றதுக்காக அது என்ன செய்ய போறேன்டா, எண்ணெய் பொரிச்சா பிறகு போட்டு பாருங்க. அந்த பிரியாணிக்கு நான் பெரிய வெங்காயமா 3 வெங்காயம் எடுத்துட்டு அதுக்கு அந்த மேல் பகுதியை எல்லாம் எடுத்து தனியா வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது அந்த உள்பகுதியைத்தான் பிரியாணிக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். அப்ப அது 2 வெங்காயம் வரும், இது கிட்டத்தட்ட 1 வெங்காயம் வரும். பாருங்க, இப்படி பொன்னிறமா வந்தா பிறகுதான் நீங்க எடுக்கணும். ஏனென்றா இது சுவையை கொடுக்கறது இன்னும் கூடுதலா, அதனால இந்த நிறத்துல நான் பொரிச்செடுக்கிறேன். பொரிச்செடுத்துட்டு இதை கலக்க தேவையில்லை, இதை நாங்க வேறையா வச்சுக்கொள்வோம். எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எண்ணெயை நாங்கள் பிரியாணிக்கு பயன்படுத்தலாம். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் அநியாயமாக போயிடும், இதை பிரியாணிக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரைஸ் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நெய் விட போகிறேன். முதலாவது கட்டாயம் நெய் இருக்கணும். நீங்கள் பிரியாணி செய்ய விழிக்கிட்டீங்கன்னா நெய் வேண்டிக் கொள்ளுங்க. நெய் வாசம் இல்லாமல் பிரியாணி இருந்தால் அதுக்கு ஒரு சுவையே இருக்காது. அதனால நெய் விடுறேன். முழுவதுமே எங்களுக்கு நெய் தேவையில்லை. நெய் விட்டுட்டு இந்த வாசம் அதற்கு தான் நெய் தேவை. வாசத்துக்கும் சுவைக்கும் மிச்சம் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு போட்டு நான் இந்த வெங்காயம் பொரிச்ச அதே எண்ணெயை யூஸ் பண்றேன். அந்த எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் இந்த தாளிதம் செய்யக்கு அடுப்பை சிலிம்ல வச்சுக்கொள்ளுங்க. நல்லா இதண்டை விட்டீங்கன்னா உடனடியா எண்ணெய் கொதிச்சு அப்படியே எரிஞ்சு போயிடும், கருகி எண்ணெய் வந்துடும். அப்ப பிறகு நீங்க அடுப்பை மீடியத்துல விடலாம், அரிசியை போட்டப்ப. இப்ப இந்த மசாலா பொருட்கள் பட்டை, அன்னாசிப்பூ, கடையில அன்னாசிப்பூ கேட்டீங்கன்னா தருவாங்க, கராம்பு, பிரியாணியில ஏலக்காய், சின்ன அதாவது நான் 3-4-5 போட்டிருக்கிறேன். பெருஞ்சீரகம்
மட்டும் ஒரு தேக்கரண்டி, மற்றது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா காணும். இவ்வளத்தையும் போட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் வதக்கி விடணும். அது வதங்கிட்டு வரட்டும். நல்லா வதங்க தேவையில்லை, சாடையா வதங்கிட்டு வரவே நாங்கள் மிச்ச பொருட்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் இதுக்குள்ள இஞ்சி உள்ளி பேஸ்ட் எடுத்துருக்கு. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 5 வெள்ளைப்பூடு உள்ளி ரெண்டையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிறேன். இதை சொல்றது இஞ்சி உள்ளி பேஸ்ட். இங்க கடையிலையும் இருக்குது, அப்படியே அரைச்சு போத்துல போட்டும் வச்சிருக்கிறாங்க. நீங்க அதை வேண்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு கடையில கிடைக்கிறத விட நாங்க செய்யறது தான் எப்பவும் சுத்தமா இருக்கும். 5 உள்ளியை எடுத்து போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்துட்டு அரைச்சு கொள்ளுங்க. பச்சை மிளகாய் கணக்கு தேவையில்லை, பெரிய பச்சை மிளகாண்டா 2 காணும். நான் சின்ன 2 3 போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் போட்டு அப்படியே வதங்க விடுவோம். இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் போட்டா என்ன செய்யும்டா, அந்த பாத்திரத்துல எண்ணத்துல நீங்க வதக்கையும் அந்த கீழே ஒரு அப்படியே இறுக்கி பிடிச்சு கொண்டு எரியிற மாதிரி வரும். கொஞ்சம் ஊண்டி கிளறி விட்ட மாதிரி இருந்தா அந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் அடியில பிடிக்கிற மாதிரி இருக்காது. அல்லது அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடியில அப்படியே பிடிச்சி எரிய துவங்கிடும். அப்படியே பிராண்டுற மாதிரி அப்படியே எடுத்து விட்டா சரியா போயிடும். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சிட்டு வந்தா பிறகு நாங்க தக்காளியும் சேர்த்துக்கொள்வோம். தக்காளி எங்களுக்கு எனக்கு தேவையில்லை, ஒரு ஒரு பெரிய தக்காளியே போதுமானது. அவ்வளவுதான் நான் எடுத்து வெட்டி வச்சிருந்தேன். நான் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. தக்காளி வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சு வந்துட்டு இனி நாங்கள் தக்காளியை சேர்த்து அப்படியே தண்டி கொள்வோம். அடுப்பை குறைச்சி கொள்ளுங்க. கொஞ்சம் எரிகிற மாதிரி இந்த புகை வந்து கூடுதலாக வர்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுப்பை குறைச்சி கொண்டுறோம். அடிக்க என்ன செய்ய மாட்டோம், அப்படியே நாங்கள் கொஞ்சம் கரைஞ்சால் பார்க்கவே எரிஞ்சிடும். பிறகு பிரியாணி ஒரு கைக்கிற மாதிரி எப்படி இருக்கும். பிரியாணி தக்காளி கிடக்குறது தெரியக்கூடாது. அப்ப தக்காளி என்ன செய்யறோம்டா மசிஞ்சு கூட்டா வந்துடும். அப்படியே நீங்க இது வரைக்கும் என்னோட மிர்சாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு கீழே இருக்கு அந்த ரெட் கலர்ல அது இருக்க நீங்க தொட்டுக்கொள்ளுங்க. அதோட பெல் சிம்பிளையும் தொட்டுக்கொள்ளுங்க. ரெண்டையும் நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோ நாங்க எப்போ போடுறோமோ அப்போ உங்களுக்கு வந்து கொள்ளும். இதோட நாங்க உப்பையும் போட்டுக்கொள்வோம். உப்பு நீங்க இவ்வளவு வந்து இல்லை, ஒரு அளவா போட்டுக்கொள்ளுங்க. பிறகு நாங்க தண்ணியையும் விட்டுட்டு உப்பை பார்த்துக்கொள்வோம். உப்புத்தூள், மஞ்சள் தூள், அடுத்தது நாங்களே இடிச்சு வறுத்த மிளகாய் தூள் உரைப்புக்காக சேர்த்துக்கொள்றேன். மல்லி, சீரகம் எல்லாம் போட்டு இடிச்ச வறுத்த மிளகாய் தூள். அதோட பிரியாணி மசாலா, நான் பிரியாணி மசாலா செய்யறது உங்களுக்கு காட்டித்தரேன். இது நான் கடையில வேண்டினது ஆச்சி பிரியாணி மசாலா. அந்த பிரியாணி மசாலாவில் 1.5 தேக்கரண்டி போட்டுக்கொள்ளுங்க. நான் 1 அரிசி எடுத்ததால நான் இவ்வளவு சொல்றேன். நாங்க அரிசியை நாங்க கூட்டி கொண்டு போனோம்டா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், இந்த பொருட்களை நாங்க கூட்டணும். மிளகாய் சேர்த்தது என்ன செய்யறேன், தண்ணி இல்லாமலா போயிடும். அப்ப இந்த டைம்ல நீங்க தயிரை விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு ஒரு 2 மேசக்கரண்டி தயிர் விட்டா காணும். நீங்க ஒரு கிலோ 2 கிலோ விடுறீங்களா இருந்தா தயிரை ஒரு 200 கிராம் அவ்வளவு உங்களுக்கு தயிர் தேவைப்படும். தயிர் எல்லாமே கூடுதலா தேவைப்படும். எல்லாத்தின் அளவையும் கூட்டிக் கொள்ளுங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக் கொள்ளலாம். அடுத்தது சோயா மீட் நான் சேர்த்துக்கொள்ள போறேன். சோயா பல வகையான சோயா மீட் இருக்கு. அது இந்த அமைப்பு தான் வேறுபட முடியும். சுவை எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இங்க எது வேண்டினாலும் ஓகே. அடுத்தது இந்த மரக்கறியும் சேர்த்துக்கொள்ளுங்க. உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ். இதோட உங்களுக்கு வேறு ஏதாவது மரக்கறி கிடைக்கிற பட்சத்துல நீங்க அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் பாலாவரை, ஒரு வகையான ஒரு அவரை நீளமா இருக்கும் பாலாவரை, அந்த அவரை தான் சேர்த்துருக்கிறேன். அதுங்களோட மரத்துல இருக்கு. அநேகமா நீங்க இந்த சமையல் முறைகள்ல பாத்தீங்கன்னா அந்த அவரைக்காய் முக்கிய இடம் பெறும். இந்த சுண்டாலதான் 1.5 சுண்டு அரிசி எடுத்தேன். டபுள் மடங்கு தண்ணி விடணும். 1.5 சுண்டு அரிசி எடுத்தேன்னா 3 சுண்டு தண்ணி விடணும். அதால நான் இதால அளந்து 3 கப் தண்ணி விடுறேன். நீங்க ஒரு 2 சுண்டு அரிசி எடுத்தீங்களா இருந்தா 4 கப் தண்ணி, டபுள் மடங்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இதுல
குக்கர் தானே, கொஞ்சம் நீங்க குறைச்சு சேர்த்தா கூட பரவாயில்ல. 2 1/2 கூடி 2 1/2 கப் கூடி பரவாயில்ல. நான் 3 கப் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஓகே. இந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஒருக்கா உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னடா பிறகு போடையில அது நாங்க ப்ரெஷர் குக்கர் எல்லாம் பிறகு டேஸ்ட் பண்ண எல்லாம் இருக்கும். உப்பை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு காணாம இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட அரிசியும் போட்டா பிறகு கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கும், உப்பு அளவா இருக்கணும். அதால ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்றேன். சேர்த்துட்டு உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுல பிரச்சனை இல்லை தானே. இந்த டைம்ல நாங்க அரிசியை சேர்த்துக் கொள்ளலாம். அரிசிக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடந்து இருக்குது. அதுவும் மிச்சம் இருந்திருந்தா நல்ல, நான் அதோடய போட்டுட்டேன். இப்ப எனக்கு கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி பிரியாணி வரப்போகுது. நல்ல அரிசியா கிடக்காது, நல்ல இதான சோறா கிடக்கும். வயசு போனாக்கள் வடிவா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நீங்க என்ன செய்யலாம், மூடிய போட்டு மூடிட்டு 2 விசில் போதும். சரியா பார்த்துக்கொள்ளுங்க. 2 விசில் மூடிய நீங்க விசிலையே கலட்டி போட்டு எடுத்துடலாம். பாருங்க, 2 விசில் முடிஞ்சது. நான் இறக்கிட்டேன். இறக்கின அப்புறம் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருந்தேன்னா பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட போறேன். அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கொள்ளுவேன். அப்படியே கரையால கொஞ்சம் நெய் சேர்த்து கொள்ளுங்க. காணாத இன்னும் கொஞ்சம் நான் விட போறேன். இதோட பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கொள்ளுவேன். முதல்ல நாங்க ஆரம்பத்திலேயே பொரிச்செடுத்தா எடுத்துட்டு அப்படியே கலந்து விட்டோம்டா பாருங்க, என்ன அழகான சுவையான பிரியாணி எங்களுக்கு கிடைக்க போகுது. நாங்க இதுக்கு எல்லாமே போய் கடையில காசு கொடுத்து 500 ரூபா 600 ரூபான்னு சொல்லி வேண்டோணும். இந்த அரிசியே பாருங்க, நூடுல்ஸ் மாதிரி நல்ல நீளமா வந்திருக்கு. பாசுமதி ரைஸ். உங்கள்ட்ட பாசுமதி ரைஸ் இல்லையா, நீங்க பால் சம்பா அல்லது ஏதாவது நல்ல வெள்ளை நிறமா இருக்கிற சம்பா அரிசி என்னண்டான்னு நீங்க செய்யலாம். கட்டாயம் இதுதான் செய்யணும் இல்லை, இந்த அரிசி தான் உங்களுக்கு தேவையான இல்லை. நீங்க வேறு சம்பா அரிசிகளை கூட செய்து கொள்ளலாம். பாருங்க எவ்வளவு ஒரு பிரியாணி செய்துட்டேன். கடையில போனோம்டா ஒரு 1 கிலோ அரிசியில செய்யற பிரியாணி 2000 3000 ரூபாய் சொல்லுவாங்க. அதை வேண்டி நாங்க சாப்பிட்றதை விட அதே சுவையோட அதே மனத்தோட சுவையான பிரியாணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நீங்களும் செய்யுங்க, அனைவருக்கும் கொடுத்து